ஆதி புஷ் பாத்தீங்களா? அது கூட பரவாயில்ல. அது கூட பரவாயில்ல ப்ரோ. எதிர்பார்த்த அளவுக்கு சுத்தமா இல்ல ப்ரோ படம். எதுவுமே பிடிக்கல ப்ரோ. காலேஜ் பில்டப் பண்றேன்னு கதையை இது பண்ணிட்டாங்க. கதையே இல்ல ப்ரோ அதுல. பிடிக்காத ரொம்ப படம் பயங்கர லென்த் முதல்ல. ரொம்ப ஸ்லோ படம். நாங்க ஏன் படத்துக்கு வந்தோன்றது எங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சு கடைசில. ரொம்ப மொக்க ப்ரோ. காலேஜ் கட்டஸ்ட் வந்ததுக்கு இது நான் காலேஜ்ல உட்கார்ந்தா கூட நல்லா இது பண்ணிருப்பேன் போல ப்ரோ. இது மொக்க ஆச்சு பரவாயில்ல. இங்க வந்து படமே கவனிக்க முடியல ப்ரோ. ஸ்ருதிஹாசன் வந்து வெறுப்பேத்துது. படத்துல எப்படி சொல்றது எதுவுமே நல்லா இல்லை. பக்கத்துல உட்காந்து இருக்காங்க பாருங்க ஆடியன்ஸ் கை தட்டுறான். எதுக்குன்னே தெரியல. எங்களுக்கு தான் வெறுப்பாகுது. அவங்க பேசிக்கிறாங்க வந்து ஒரு பாட்டி வந்து பிரபாஸை தொட்டு கேக்குது, நீங்க உண்மையான்ட்டு நான் தொட்டு பாக்குறேன்ட்டு. இதெல்லாம் எதுக்கு? நாங்களாம் படம் பார்க்க கேனியா? நாங்க உண்மையா படம் ரொம்ப மொக்க ப்ரோ. எதிர்பார்த்த பிரசாந்த் நீல் படம் மாதிரியே இல்லை ப்ரோ. கேஜிஎஃப்லாம் என்னதான் பில்டப் அதிகமாக இருந்தாலும் கதை ஏதோ கொஞ்சமா இருக்கும் ப்ரோ. இது சுத்தமா இல்லை ப்ரோ. வேலைக்கே ஆகுது. ஆக்ஷன் சென்டிமெண்ட்லாம் எதுவுமே இல்லை ப்ரோ. ஆக்ஷன்ஸ் வேணா அந்த பஞ்சிங் சீன்ஸ் வேணா ஓகே. அவர் உடம்புக்கு நல்லா இருந்துச்சு. தெலுங்கு படம் மாதிரி ப்ரோ. பரவாயில்றான் ப்ரோ. இஷ்டத்துக்கு பறகுறாங்க ப்ரோ. அசால்ட்டா ஒரு ஆள் 200 பேர் அடிக்கிறேன். சங்கிலியை கையில பிக்கிறாரு ப்ரோ. கேட்டா நான் பிரபாஸ் அல்டிமேட் ப்ரோ. இது கையில ஒரு பேசுறதை விட எனக்கு வார்த்தை வர மாட்டேங்குது. லாஸ்ட் கிளைமேக்ஸ் சீன்ல அந்த டாட்டு குத்துறவங்க வந்து கேக்குறாங்க எந்த மாதிரி டாட்டு வேணுன்ட்டு. என் கண்ணில் என்ன தெரியுது அதை டாட்டு குத்துங்கன்ட்டு. கண்ணில் என்ன தெரியும்? ஒன்று அவங்க மூஞ்சி தான் தெரியும். ஆனால் இது புலி மாதிரி ஒரு டாட்டு வருது. இதெல்லாம் எப்படி? இப்போ நான் வந்து ஒரு சினிமா வந்து நிறைய பார்ப்பேன். ஒரு படம் பிடிக்கலனா கூட உட்காந்து பார்ப்பேன். எப்படியாச்சும் பார்த்துருவேன். பிடிக்கவே இல்லை, முடியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் போர் அடி. இதில் பார்ட் 2 வேறு எடுக்கிறாங்க. எதுக்கு? கேஜிஎஃபோட நிறுத்திருக்கலாம். கேஜிஎஃப் இது வந்து என்ன சொன்னாங்கன்னா இன்டர்வியூவில் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மாதிரி இருக்கும். கேம் ஆஃப் த்ரோன்ஸ்க்கு இதுக்கு கம்பேரிசன் பண்ண முடியுமா? 1% கூட வராது ப்ரோ. வேஸ்ட்டு, சுத்த வேஸ்ட்டு படம். யாரும் வந்து பார்க்காதீங்க தயவு செய்து. 130 ரூபா வேஸ்ட்டு பண்ணிட்டோம். காலேஜுக்கு வந்து 5 பீரியட் அட்டனன்ஸ் வேஸ்ட்டு எங்களுக்கு. பாட்டுன்னு ஏதோ போடுறான். ஒரு ஸ்கூல் பசங்க வந்து பாட்டு பாடுங்க அப்படின்றாங்க. என்ன பாட்டுன்னே தெரில. இந்த இப்போ இன்ஸ்டாவில் இருக்கிற பாட்டுங்களே கேட்டு போயிடலாம். இந்த ரத்த கொதிப்புன்னு சுற்றினு இருக்கானுங்க பாருங்க கானா படம். அதுவே கேட்டு போயிடலாம். படம் வேஸ்ட்டு ப்ரோ. யாரும் பார்க்காதீங்க தயவு செய்து. யாரும் பார்க்காதீங்க ப்ரோ. சரி, தேங்க்ஸ். நல்லா இருக்கு. செகண்ட் பார்ட்டு தான் வெயிட் பண்ணுறோம். படம் ஃபுல்லாக வந்து அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. அந்த கேஜிஎஃப் லெவலுக்கு ஈக்குவல்லாம் சொல்ல முடியாது. பட் நல்லா தான் இருக்குது படம். படம் நல்லா இருக்குது. வயலன்ஸ் ஜாஸ்தி. வயலன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. எல்லாமே இல்லை. பிரபாஸ் பண்ணது எல்லாமே பிடிச்சிருந்தது. அந்த ஃபயர், அந்த அவங்கள காட்ட அந்த ஸ்க்ரீன் நல்லா இருந்தது அந்த பார்க்கறதுக்கு. ஃபயர் சாங்ஸே பெருசாக இல்லை. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருந்தது. பிஜிஎம் சூப்பராக இருந்தது. செகண்ட் பார்ட் வந்தால் தான் தெரியும். செகண்ட் பார்ட் தான் எதிர்பார்த்தோம். ஆனால் அது பார்ட் 2ல தான் செம்மையாக காமிப்பாங்க போல. ஆமாம், 10ல் இல்லை. நான் ட்ரெய்லர் பார்க்காம தான் வந்தேன். கேஜிஎஃப் மாதிரி இருக்கும்னு லைட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இல்லை, கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்துச்சு மூவி. பார்க்கலாம், ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. அவ்வளோதான். 2 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு போதும், விட்டுருங்க. என்ன அப்படின்னு படமே பிடிக்கல ப்ரோ. ஒன்றுமே நல்லாவே இல்லை. நீங்கள் நம்ம ஒரு மைண்ட் செட் வரோம். கேஜிஎஃப் 2 மாதிரி இருக்கும் படம். அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. சுத்தம் வேஸ்ட்டு. நல்லா எடுத்துக்கலாம் படம் இன்னும் கொஞ்சம். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருக்குது, கொஞ்சம் பார்க்கலாம். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சம்பவமாக வேஸ்ட்டு. ரொம்ப ஸ்லோவாக போகுது. நான் பண்ணி வச்சேன். ஃபுல் வயலன்ஸ் தான் ப்ரோ. சும்மா வெட்டு குத்து அவ்வளோதான். ஒரு கதை இல்லை, ஒரு ஒன்றுமே இல்லை படத்தில். கொஞ்சம் வேஸ்ட்டாக தான் இருக்குது படம். ஆக்ஷன் சீன் ஓகே, பரவாயில்ல, நல்லா இருக்குது. ஸ்டண்ட் எல்லாம் நல்லா இருக்கு, அவ்வளோதான். தமிழ் நல்லா பண்ணியிருந்தாங்க, பரவாயில்ல. டைலாக்லாம் ஓரளவுக்கு போய் சுமாராக தான் இருந்தது. பட் அவ்வளோவா இல்லை படம். ரொம்ப எதிர்பார்ப்பெல்லாம் வர வேண்டாம். கம்மியான எதிர்பார்ப்பு வந்தால் நல்லா இருக்கும் படம், அவ்வளோதான். கொஞ்சம் ரொம்ப போர் அடிக்குது ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப போர் அடிக்கும். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஆக்ஷன் நல்லா இருக்கனால கொஞ்சம் பார்க்கலாம் உட்காந்து, அவ்வளோதான். அவங்களாம் வேஸ்ட்டு ப்ரோ. அவங்கெல்லாம் ஒரு மாதிரி லேக் மாதிரி வராங்க. எதுக்கு? அதை தவிர்த்துருக்கலாம், அவ்வளோதான். படம் ஆவரேஜ் தான் ப்ரோ. ரொம்பலாம் இல்லை ப்ரோ. கேஜிஎஃப் 3 என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல ப்ரோ. எக்ஸ்பெக்டேஷனே போயிட்டு ப்ரோ. சுத்தமாக நல்லா இல்லை ப்ரோ படம். படத்தில் கதையே இல்லை ப்ரோ. சும்மா மாசின் மட்டும் வச்சு எடுத்துருக்காங்க ப்ரோ. படத்தில் கான்செப்டே கரெக்டாகவே இல்லை ப்ரோ. பார்ட் 2 வேறு வரும்னு போட்டிருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. கேஜிஎஃப் 3 தான் ப்ரோ ரொம்ப எக்ஸ்பெக்டாக இருந்துச்சு. இப்போது அந்த எக்ஸ்பெக்டேஷன் நிறைய பேருக்கு போயிடும் ப்ரோ. கண்டிப்பாக பிரபாஸ் ஓகே தான் ப்ரோ. பிரபாஸ் பிருத்திவிராஜுக்கு இன்னும் கொஞ்சம் ரோல் கொடுத்துருக்கலாம். மெயின் ரோல் தான். பட் அவருக்கு அந்த அளவுக்கு சீன் எதுவுமே இல்லை. பிருத்திவிராஜுக்கு இன்னும் கொஞ்சம் ரோல் கொடுத்துருக்கலாம். ஓகே தான் ப்ரோ. கதையே கேஜிஎஃப் அந்த அளவுக்கு இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ப்ரோ. இது அந்த மாதிரிலாம் இல்லை ப்ரோ. தனி கான்செப்டாக சும்மா ஏதோ எடுக்கணும்னு எடுத்து வச்சுருக்காங்க. ஃபைட் சீன் ஓகே ப்ரோ. அந்த கேஜிஎஃப் மாதிரி தான் ப்ரோ நிறைய சீன் அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க. அதில் உள்ள சீன் எடுத்து வச்சுருக்காங்க. படம் அருமையாக இருக்கும். 2 நாள் செம்மையாக இருக்குது. செகண்ட் பார்ட்டுக்கு தான் வெயிட்டிங்கில் இருக்குது. இன்னும் ஃபர்ஸ்ட் பார்ட்டு தானே வந்திருக்கு. செகண்ட் பார்ட்டு எப்படி யாருக்கு தெரியும்? செகண்ட் ஹாஃப் தான் ட்விஸ்டே வச்சுருக்காங்க தலை. அதுக்கப்புறம் தான் பார்க்கணும்.
செகண்ட் பார்ட் வந்து தான் தெரியும் என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு. ஆனால் பண்ணதுக்கு செம்மையாக இருக்குது. கொண்டு போன விஷயம் நல்லா இருக்கு, டேரக்ட் பண்ண விஷயம் நல்லா இருக்குது ப்ரோ. செம்மையாக இருக்குது. ஆக்ஷன் செம்மையாக இருக்குது, செம்மையாக காட்டியிருக்காங்க. கேமரா வந்துட்டு வேறு லெவல் தெருக்கி விட்டுருக்காங்க. சில சீன்ஸ் பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் வந்துட்டு மிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், அது சிங்கான மாதிரி தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அவரே சொல்லியிருக்காரு எனக்கு அவ்வளோ கலர்ஃபுல்லாக பிடிக்காது, உங்களுக்கு மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஆனால் ஃபுல் கதை வேறு டிஃப்ரெண்ட் ஆல்ரெடி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம அதை மாற்றி தான் பார்க்கணும். தமிழ் டப்பிங் நல்லா தான் பார்க்கணும். நல்லா இருந்தது ப்ரோ. தெய்வகிட்டே கேளுங்க. நல்லா இருந்தது ப்ரோ. கேஜிஎஃப் மாதிரி தான் ஃபுல்லாக ஆக்ஷன் தான். பார்ட் 2 ஃபுல்லாக அந்த இன்டர்வல் பேக் மேலே ஃபுல்லாக ஃபைட் சீன்ஸ் தான். இவ்வளோ கூட்டின்னு வந்தது தான் படம் பார்க்கவே இல்லை. நல்லா இருந்தது. ஈவனாக காட்டியிருக்காங்க 2 பேரையும். ஆனால் ரோல் ஃபுல்லாக மேஜராக அவருக்கு தான். யார் அந்த ஹீரோ? பிரபாஸ். ஓவராலாக பரவாயில்ல, நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம், ஒரு ஐட்டு பார்க்கலாம். கேஜிஎஃப் டோனில் தான் ஃபுல்லாக இருக்குது படம், ஃபுல்லாக கேஜிஎஃப் டோனில் தான் இருக்குது. இன்டர்வல்லேருந்து கொஞ்சம் எலிவேஷன் சீன்ஸ்லாம் நல்லா இருக்குது பிரபாஸ்க்கு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப லென்த்து, இருந்தாலும் கதை இன்னும் முடிஞ்ச மாதிரி இல்லை, ஃபுல்லாக பார்ட் 2 தான். ஃபுல்லாக கொஞ்சம் லென்த்தாக தான் எடுத்து வச்சுருக்காங்க. இது பார்ட் 2 தான் ஃபுல்லாக தெரியும் எப்படி கொண்டு போகிறாங்க. இது சும்மா எடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. மியூசிக் ஃபுல்லாக அப்படியே கேஜிஎஃப் டோன் தான் கேட்குற மாதிரியே இருக்குது. போர் அடிக்கலை, அப்படியே போச்சு, எங்கேஜிங்காக தான் போச்சு. பிரபாஸ் எல்லாம் ரொம்ப கொஞ்சம் கம்பேக் தான், கம்பேக் மாதிரி தான். எலிவேஷன் சீன்ஸ், ஃபைட்டுக்கு கொஞ்சம் மாஸ் சீன்ஸ், எலிவேஷன் சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. அது தெலுங்கு படம் தான், நம்புற மாதிரி எப்படி இருக்கும் ஃபுல்லாக. ஆனால் பிரபாஸோட ஃபிசிக்கு கரெக்டாக இருக்குது. 10 பேர் தூக்கி போட்டு அடித்தாலும் அவர் ஃபிசிக்கு கொஞ்சம் நம்புற மாதிரி இருக்குது. டப்பிங் படம் மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாக, ரொம்ப இதெல்லாம் இல்லை. டைலாக்ஸ் நல்லா ஓகே.